வணக்கம் பாரி. வணக்கம். சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதற்கு பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறோம்னு சொல்லி அறிவித்தாங்க. அப்போவே அதுக்கு ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்புச்சு. ஒரு அளவுக்கு மேலே எதிர்ப்பு அதிகமாக கிளம்புதே அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க. இதற்கு இடையில் ஒரு அந்த வாக்கெடுப்பு எடுப்பாங்கள்ல, இந்த சட்டத்துக்கு ஆதரவாக எதிராக அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகலாம் போய் அதுக்கு ஆதரவாக வாக்குகளை பதிவு செய்தார்கள். இன்றைக்கி அதிமுக அதை எதிர்க்குது. புரியல நமக்கு. ஆதரவாக போயிட்டு சிஏஏ சட்டம் நல்ல சட்டம், இது தேவையான சட்டம்னு திமுக வெளிநடப்பு எதிர்த்து வாக்கு போடாமல் திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. இது என்ன புரியல. அதாவது வெளிநடப்புங்கிறது வித்ராவல், வெளியில் வர்றது. எனக்கு இதில் நான் கருத்து சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி வர்றது. உங்களுக்கு தான் எதிரான நிலைப்பாடு இருக்குல்ல. எதிரான நிலைப்பாட்டில் திமுக என்னவே பண்ணியிருக்கணும், எதிர்த்துல வாக்கு போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு திமுக ஆட்கள்லாம் வெளிநடப்பு செய்கிறீங்க. இப்போ வெளிநடப்பு பண்ணியிருக்கீங்களே தேர்தலில். இப்போ உங்களுக்கு இது ஆட்சி பிடிக்கல, யாரும் எலெக்ஷன் நிற்காமல் எலெக்ஷனை புறக்கணிச்சிருங்களேன். எங்கே போய் வாக்கு செலுத்தணுமோ அந்த இடத்துல இவங்க மட்டும் வாக்கு செலுத்த மாட்டாங்களாம். இவங்களுக்கு மக்கள் மட்டும் வாக்கு செலுத்தணும். நாங்கள் புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் நாங்களும் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டா திமுக ஜெயிச்சிருமா? அப்போ இரண்டு கட்சிகளுமே இந்த விஷயத்தில், அதிமுகவும் சரி திமுகவும் சரி, சிஏஏ விஷயத்தில் துரோகம் பண்ணியிருக்கு. இங்கே தமிழக மக்களுக்கு ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இல்லைங்க, இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் வெற்றி கழகம் கூட சிஏஏக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் முதல் அறிக்கையே, அந்த கட்சியோட முதல் அறிக்கையே இந்த சிஏஏ சட்டத்துக்கு எதிராகத்தான் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் எதுக்குங்க, எங்கேயோ வரக்கூடிய ஒரு சட்டம், இந்த சட்டத்தை எதுக்கு எதிர்த்துட்டு இருக்கீங்க? அந்த சட்டம்லாம் சரின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிறையவே சங்கி யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த சங்கி யூடியூபர்ஸ்லாம் இது எவ்வளோ பெரிய சட்டம், எவ்வளோ நல்ல சட்டம், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய சட்டம். நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள்லாம் நிறைய பேர் தங்கி வாழ்ந்து தின்னு கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாட்டவர்கள்லாம் நிறைய பேர் இந்த நாட்டுக்குள்ளே குடியேறி உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தையும் வளத்தையும் ஒர்க் லேபர் ஃபோர்ஸையும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் கூலி தொழிலாளர்களெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவுடைய கட்டமைப்புமே சீர்குலைச்சிடும், இந்தியாவுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்திடும்லாம் சொல்லி அவங்க எவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நியாயமாக தானே படுது. நீ அவங்ககிட்ட அதே கேள்வி வைக்கிறீங்க. இது அந்த இடத்துல இந்தியாவை தூக்கிட்டு தமிழ்நாடுன்னு போட்டால் இதெல்லாம் பொருந்துமான்னு கேள்வி. தமிழ்நாடு இந்தியான்னு சொல்கிறீல்ல, நீ சொன்ன அத்தனைக்கும் அந்த இடத்துல இந்தியாங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு தமிழ்நாடை பொறுத்துனா அது பொருந்துமா? பொருந்தாது. தமிழ்நாட்டை பொறுத்துனா அங்கே வெளியிலேருந்து வராங்க பாருங்க, அவங்கெல்லாம் மனிதர்களாகிடுவாங்க. வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் மனிதர்களாகிடுவாங்க. இயற்கை இதெல்லாம் நீ தடுக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா உலகமயமாதல் கோட்பாட்டில் அப்படிலாம் நாடு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, மாநிலம்லாம் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் அதிகமாக குடியேறுவதால் எனது மண் பறிபோய் கொண்டிருக்கிறது, எனது கலாச்சாரம் பண்பாடு மொழியியல் கோட்பாடு எல்லாம் அரசியல் எல்லாம் கேள்விக்குறியாகணும்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்லும் பொழுது அது எப்படிங்க ஆகும்? வேலை இல்லை வரான், இங்கே வேலை செய்கிற ஆள் இல்லை வரான், அதோடு விட்டுலாம்ல. இப்போ அதே போல் பங்களாதேசிக்காரன் வரான், இங்கே வேலை செய்கிறக்கு ஆள் இருந்தால் எதுக்கு பெங்கால்காரன் வேலை செஞ்சால் ஏன் பங்களாதேசி வரான்? இது இயற்கை, மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் ப்ரோ அப்படின்ட்டு போங்க. அதெல்லாம் போக முடியாது, அது நாடுங்க. இதே அப்பா நீ நாடுன்னு சொல்லி ஒரு வரைபடம் போட்டு ஒரு எல்லை போட்டு ஒரு இறையாண்மைன்னு ஒன்று வச்சிருக்க பாரு, அதே இறையாண்மையும் எல்லைக்கோடும் தமிழ்நாட்டுக்கு இருக்குடா மரமண்டன்னு சொல்லுங்க. எப்படி தமிழ்நாடு ஒரு மாநிலம்ங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம், அந்த அங்கீகாரத்திற்குன்னு ஒரு மொழி வழி அங்கீகாரம். அது இங்கே வாழக்கூடிய மக்கள் மொழியின் அடிப்படையில் தமிழர்கள், அதனால் இந்த நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு, வரலாற்று அடிப்படையில் இது பேர் தமிழ்நாடுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மொழி அடிப்படையில் அதனால தான் இங்கே மாகாணங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இல்லை அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், எந்த மாநிலத்தவர்களும் எங்கே வேணால் வரலாம், எங்கே வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் சொத்து வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் குடியேற்றம் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளில் பாரு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் கேரளா மலையாளிகளோடதாக இருக்காது. நம்மளை விட அங்கே தான் அதிகமாக மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்கண்ணா. புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மலையாளிகள், இந்த சேட்டா அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கேரளா காணாமல் போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் பகுதிகளில் தான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் இன்ஃபில்ட்ரேட் ஆகணும். நம்ம யாரும் அங்கே போய் பெருசாக இதாகணும், நம்மளால வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். நம்மளாம் வெளிநாட்டுக்கு போயிடுறது, இவன்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துடுறது. அப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகணும், ஒரு 50 வருஷம் 60 வருஷத்தில் இந்தியா என்பது ஹிந்தியாவாக மாறி இருக்கும். இதுதான் இவங்களோட நோக்கம். அந்த நோக்கத்திற்கு ஆதரவாக இருந்தால் என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹிந்து நேஷனாக இது மாறணும். இது அதுக்கு பாரத் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும்.
இது வந்து செக்குலர் நேஷனு, இங்கே எல்லா மதத்தவர்களுக்கும் சம உரிமை இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஹிந்துவுக்கு தான் இங்கே உரிமை, இது ஹிந்து நாடு, இந்த வந்து உலக அளவில் பதிவு செய்யணும். அதற்கான ஒரு சட்டம் தான் இந்த சிஏஏ சட்டம். இது என்ன அப்படின்னா, இதுவரையும் இந்தியாவில் எப்படி சட்டம் இருக்குது அப்படின்னா, ஒருவர் வெளியிலேருந்து வராரு, வெளிநாட்டவர் ஒரு உள்ளே வராரு, அவர் உள்ளே வந்த உடனே அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை வருஷம் நீ இப்போ அவர் சிட்டிசன் இந்தியாவுடைய குடிமகனாக நான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிங்க, எத்தனை வருஷம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அடுத்து அவர் 12 வருஷத்துக்கு அவர் இந்தியாவுக்குள்ளே தான் வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும். பாருங்கள், 12 வருஷமாக நான் இந்தியாவில் இருக்கேங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேங்க, இவ்வளோ பில்லெல்லாம் கட்டியிருக்கேங்க, இந்த இடத்துல நான் இருந்தேங்க, இப்போ 12 வருஷமாக இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கேங்கிற ஆதாரத்தை கொடுத்துட்டார் அப்படின்னா, 12 வருஷமாக இந்தியாவுக்குள்ளே தான் இருந்திருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு, சரிங்க நீங்கள் இந்திய குடிமகனாக ஆவதற்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன சாமி கும்பிட்றீங்க, நீங்கள் எந்த சாதிக்காரரு, நீங்கள் எந்த ஊருக்காரரு, எந்த மொழி பேசுகிறீங்கலாம் கேட்காது இந்தியா. 12 வருஷம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கியா, நீ கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை மஞ்சள் கலரில் இருந்தாலும் சரி, பச்சை கலரில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்காது. நீ மனுஷனாக இருந்தால் ஒன்று குடியுரிமை கிடைக்கும், 12 வருஷம் நீ இந்திய எல்லை பரப்புக்குள்ளே நீ வாழ்ந்துருக்கணும், இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து இது வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த சட்டத்துக்குள்ளே, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டை மட்டும் மாற்றுறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய அக்கப்போரு. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, செக்குலர் நாடாக எந்த மதத்தையும் பார்க்காம, எந்த மத அடிப்படையிலும் பார்க்காம ஒருவனை சிட்டிசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லக்கூடிய அதே சட்டம் தான் உள்ள ஒரு படியில் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து ஒருவன் வருகிறான் என்றால் அவன் கிறிஸ்துவ, சீக்கிய, அதுக்கப்புறம் ஜெயின, அதுக்கப்புறம் இவ்வளோலாம் சொல்கிறதுக்கு இஸ்லாமியனாக இருக்கக்கூடாது. இஸ்லாமியனாக இல்லாமல், ஒரு முஸ்லீமாக இல்லாமல் வேறு எந்த மதத்தவனாக இருந்தால், அப்புறம் ஜூஸாக இருக்கக்கூடாதான். ஏன்னா பக்கத்தில் இந்தியாவோட எல்லையில் இஸ்ரேல் இருக்குது பாருங்கள், பக்கத்தில் இந்தியாவோட இதில் இஸ்ரேல் இருக்குது, யூதர்கள்லாம் அப்படி உள்ளே வந்துடுவாங்க. அதனால் யூதர்கள் கூட தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு ஒரு சில யூடியூபர்கள்லாம் பேசுகிறாங்க. ஏன் வந்து இந்த ஊடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆப்பிரிக்க மதங்களில் சகானிசம், சமானிசம்னு அந்த மதத்தெல்லாம் நாங்கள் சொல்லலைன்னு சொல்லேன். அவன் எப்படா வருவாங்க, இங்கே வந்துட்டு இருக்கான், அவன் சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் நாங்கள் சொல்லலையே, அந்த மதத்தை நாங்கள் சொல்லியே, இந்த மதத்தை நாங்கள் சொல்லலையே. நாங்கள் சொல்கிறது வந்து அதாவது என்னென்னா முஸ்லீம் தவிர்த்து மற்ற மதங்கள் அப்படின்னு சொல்கிறல, அது அங்கே இருக்குது. சீக்கியர் வரலாம், கிறிஸ்துவர் வரலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு சமணர்கள் வரலாம், ஹிந்துக்கள் வரலாம், எல்லா மதத்தவர்களும் இந்த 3 நாடுகளிலிருந்து விரட்டி விடப்பட்டால் வரலாம். வந்த உடனே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் 5 வருஷத்தில் கொடுத்துருவாங்களாம். வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணோம்னா இது வந்து 5 வருஷத்தில் கிடச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா அரவணைக்குது, வரவேற்குது. அப்பாடா, நமக்கு ஒரு உண்மையிலே நிம்மதி. சரி பரவாயில்லையே, இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே, ஹிந்துக்களாக இருந்தால் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க, எப்படியாவது நம்ம ஈழத்தமிழர்களுக்கு இதன் மூலமாக இந்திய குடியுரிமை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் செக்கு. நாங்கள் சொன்ன அந்த 3 நாடு தாங்க. ஏங்க எல்லையில் இலங்கையும் இருக்குது, இலங்கை தமிழர்கள் உள்ளே வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஈழத்தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலைங்க. கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக குடியுரிமை பெறாமல் போராடிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இந்தியாவுக்குள்ளே எல்லைக்குள்ளே குடியுரிமை கொடுக்கலாம் பரவாயில்ல, எங்களை வெளிநாட்டுக்குனாச்சும் நாடு கடத்துன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா எங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படின்னு நாங்கள் உருட்டுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழன், இஸ்லாமியர் இவங்கள்லாம் எங்களுக்கு ஆகாதவங்க. தமிழர்கள், இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஆகாதவங்க. எங்களுக்கு ஆகாதவங்களுக்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம். அப்போ தமிழர்கள் இலங்கையிலேருந்து வராங்களா, இலங்கை இந்த பட்டியலே போடாத, எல்லையிலே இல்லை இலங்கை. இலங்கை எங்கே இருக்குது, அது துபாய் பக்கம், ஜார்ஜா பக்கம் எங்கேயோ இருக்குது, அது இந்திய எல்லையில் கிடையாது. இந்திய எல்லையில் இருக்க மற்ற நாடுகள் மட்டும் இந்த சட்டம் பொருந்தும், இலங்கை வந்து இந்த சட்டம் பொருந்தாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எவ்வளோ வன்மம் இருக்கணும் இவங்களுக்கு. மிச்ச இலங்கை, அதாவது மித்த நாடுகள்லாம் சொல்லியாச்சு, எல்லைப்புறங்களில் இருக்க மற்ற நாடுகளில் சொல்லியாச்சு. அங்கேருந்து மைக்ரேஷனில் உள்ளே வராங்க, இலங்கையிலிருந்து வராங்க. ஏன் இலங்கையை மட்டும் இதை வந்து அப்படியே அப்புறட்டா கட் பண்ணி தூக்கி வச்சுருக்க? ஏன்னா இந்த சட்டத்தை இலங்கை தமிழர்களுக்கு பொறுத்தனா இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை கொடுத்தாகணும். எப்படி? ஏன்னா அவங்க ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ். இங்கே உள்ளே வந்திருக்க ஈழத்தமிழர்கள், இஸ்லாமியர்கள் ரொம்ப கம்மி, யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி. ஆனால் அதிகம் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்துக்களும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களும். இப்போ இந்த சட்டத்தை, இந்த சிஏ சட்டத்தில் இந்த ஸ்ரீலங்காவை மட்டும், இந்த நாடுகளில், இந்த எல்லைப்புற நாடுகள் பட்டியலில் ஸ்ரீலங்காவை பொருத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மிக அழகாக ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடச்சிரும். கிடைச்சா அப்புறம் நம்ம எப்படி வன்மத்தை கேட்கறது, தமிழர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு உணர்வு எப்படி வெளிப்படுத்துறது? அதனால் அப்படியே ஸ்ரீலங்கா கட் பண்ணி தூக்கி வீசு.
இதுல இருந்து என்ன தெரியுது? இது முழுக்க முழுக்க இவர்களோட வக்ர புத்தியோட வெளிப்பாடாகத்தான் தெரிகிறது. சிஏஏ சட்டம் என்பது வக்ர புத்தியோட வெளிப்பாடு. இப்போ நானே கேட்குறேன், ஒரு மதம்னா என்ன இவங்ககிட்ட கேட்போம். நீங்களே சொல்றீங்க சனாதன தர்மம் அதெல்லாம் என்னென்னமோ பேசுங்க. ஒரு மதம்னா என்ன? ஒரு பிலீஃப் சிஸ்டம், ஒரு நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை மாறுமா? மாறும். மாறினதுனால தான் ஹிந்துக்களாக பிறந்த எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களாக மாறுறான், கிறிஸ்தவராக பிறந்த எத்தனையோ பேர் ஹிந்துவாக மாறுறான், இல்லை இவங்கெல்லாம் வேணாம்னு சொல்லி இஸ்லாத்துக்கு மாறுறான், மாறி இருக்கிறான். இது மாறி மாறி கல்யாணம் பண்ணுறாங்க, மாறி மாறி மாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு பிலீஃப் சிஸ்டம், நம்பிக்கை சார்ந்தது. ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து எந்த உடல் உறுப்பை வைத்து அவன் ஹிந்து குழந்தைன்னு கண்டுபிடிப்பீங்க? ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க, ஒரு அனாதை குழந்தைங்க, அப்பா அம்மா தெரியல. அந்த குழந்தைய எந்த அடையாளத்தை வச்சு இவர் முஸ்லீம் என்ன பிறக்கும்போது சுண்ணத்தோட பிறக்குதா, சுண்ணத் பண்ணிட்டு பிறக்குதா? எந்த அடிப்படையில் கண்டுபிடிப்ப? அது குழந்தை தான்யா, அது மனுஷ குழந்தை, அவ்வளோதான். அந்த குழந்தை வளரும், வளர்ந்துட்டு அது வந்து ஏக இறைவன் அல்லாஹ், ஏக இறைவன் இயேசு, இல்லை ஏக இறைவன் சிவன் சிவபெருமான், இது அதோட நம்பிக்கை. அது வளர்கிற சூழலை பொறுத்து, அது வளர்கிற இடத்த பொறுத்து அதோட நம்பிக்கை. அப்போ இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. எல்லாம் அப்படியே ஆச்சாரமான குடும்பம்னு பாங்க, திடீர்னு பார்ப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, ஏதோ நல்லது நடக்கும், அப்படியே டபக்குன்னு தாண்டி கிறிஸ்துவர்களாக கன்வெர்ட் ஆகியிருக்கான். எத்தனையோ பேர் கன்வெர்ட் ஆகியிருக்கான். இது அவன் நம்பிக்கையே மாற்றிடுறான், குடும்பத்தில் அப்படியே மாறுறான், பேருக்கு எல்லாத்தையும் மாற்றிட்டு அவன் நம்பிக்கை ஃபுல்லாக மாறுறான். இப்போ என்ன பண்ணுவீங்க? அவன் மனுஷன் தானே. அப்போ இது நம்பிக்கை சார்ந்தது. இது நாளைக்கு மாறும். அவள் இப்போ பாகிஸ்தானில் ஒருத்தர் இருக்கான், ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோமே. நீங்கள் சொல்கிற இந்த சட்டத்துக்குள்ளேயே நான் வரேன். பாகிஸ்தானில், பங்களாதேஷில், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற யாரோ ஒரு இஸ்லாமியன் இந்திய எல்லைக்குள்ளே வரான். வந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணுது? சிவபெருமானை பார்க்குறான், சிவபெருமான கோயிலெலாம் பார்க்குறான். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வேதிக் லிட்ரேச்சர்லாம் படிக்கிறான், வேதிக் லிட்ரேச்சர் அதெல்லாம் படித்தோடனே அவனுக்கு என்ன பண்ணுது? இந்த இந்து மதத்தின் மீது மிகுந்த ஆர்வம் வந்துடுது. அவன் ஒரு இந்துவாக மாறுறான். நீ என்ன பண்ணுவ? சிட்டிசன்ஷிப் கொடுத்துடுவியா? கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்துவை மாறிட்டானே, வரும்போது அவன் நான் ஒரு இந்துங்க அப்படிங்கிறான். என்ன பண்ணுவ நீ? எப்படி கண்டுபிடிப்ப? இது ஏதாவது ஒருத்தன் அவன் சொல்கிறது தானையா. அவன் வந்து அவன் பாகிஸ்தான்லேருந்து வர்றான், அவன் பேர் இஸ்மாயில். அவன் இங்கே உள்ள எல்லைக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுறான்? என் பேர் பலராமன்கிறான், தாடிலாம் சேவ் பண்ணிட்டான். நீ எப்படி கண்டுபிடிப்ப? சொல்லு, நீ எப்படி கண்டுபிடிப்ப? உடனே நீங்கள் வந்து யோசிப்பீங்க, அது என்ன சுன்னத் பண்ணியிருப்பார்ல, அப்படி பார்த்து கண்டுபிடிப்பீங்களா? சரி, அவர் சுன்னத் பண்ணலை, அவர் சின்ன பையன். இஸ்மாயில் வந்து ஒரு சின்ன பையன், 5 வயசு பையங்க, சுன்னத் பண்ணலைங்க அவனுக்கு. அவன் வராங்க, உன் பேர் என்னன்னு கேட்குறான், பலராம்ங்கிறான். நீ என்ன பண்ணுவ? சொல்லு, உன் சாமி எதுன்னு கேட்குறான், ராம் அப்படிங்கிறான். சரி, என்ன பண்ணுவ நீ? குடியுரிமை கொடுத்துருவேன், கரெக்டா? எப்படிடா இதை கண்டுபிடிப்பீங்க? எனக்கு அது புரியல. மதம்ங்கிறது அவன் மனசுக்குள்ளே இருக்கிறது. இதை வச்சுட்டு ஒரு சட்டத்தை நீ எழுதுற, அதுவும் ஒரு செக்யுலர் நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றேன்னா நீ எவ்வளோ பெரிய மதவாதிகளாக இருப்பீங்க? எப்படி மக்களை மத்தியில் சண்டையை மூட்டி விடுற ஆளாக இருப்பீங்க நீங்கள்? சரி, ஒரு நாட்டிலிருந்து வெளியில் வரான், எதுக்கு வெளியில் வர போகிறான்? பிழைப்பு தேடி வருவான். இல்லை அவன் நாட்டில் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கலாம், அப்படி வருவான். இப்படி வெளியில் அச்சுறுத்தல் பட்டு வரக்கூடியவர்கள் குறிப்பிட்ட மதத்தவர்களாக இருப்பார்கள், குறிப்பிட்ட இனத்தவர்களாக இருப்பார்கள். அந்த நாட்டுடைய அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு ரீதியாக எதிராக குரல் கொடுத்தவனும் கூட வெளியில் வரலாம் வாய்ப்பு இருக்குது, நாட்டை விட்டு வெளியில் ஓடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்தே அகமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகம் வந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அகதிகளாக வர, அவன் முஸ்லீம் தான், ஆனால் அவனுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. மியான்மர்லேருந்து ரோஹிங்கியா முஸ்லீம்னு ஒரு குரூப் வருது. இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் அடைகிறதுக்கு வராங்க. இப்போ இவங்கெல்லாம் வெளியிலேருந்து அங்கேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் தான், ஆனால் அவங்களாம் அங்கே விரட்டி அடிக்கப்படுபவர்கள். அதே போல் இந்த நாடுகளில் இருந்து கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய இந்துக்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் இந்த நாட்டில் எனக்கு வாழ பிடிக்கல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் வாழ பிடிக்கல, பாகிஸ்தானில் நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு முஸ்லீம் நாடு, அங்கே இருக்க முடியல, நம்ம பேசாமல் இந்தியாவுக்கு போயிடலாங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. வருபவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி வரான். இப்போ வரவனை சரிங்க இந்தியாவை தேடி வரீங்க, சரி ஒரு 5 வருஷம் இல்லை 12 வருஷம் எங்களோட சட்டம் சொல்லுது, 12 வருஷம் இருக்கீங்க, உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதில் எதுக்கு நீ இஸ்லாமியனா முஸ்லீமா எதுன்னு பார்க்குற? எல்லாம் அவன் குண்டு வைக்க வருவான். முஸ்லீம்னா நிறைய பேர் குண்டு வச்சுருவாங்களா வந்து சொல்கிறாங்க, இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க, இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற. ஏன் ஹிந்து குண்டு வச்சா வெடிக்காத குண்டு? அது எப்படி ஹிந்துனா குண்டு வைக்க மாட்டானா?
சொல்லு, எனக்கு புரியல. எனக்கு எப்படி ரிமோட்டை ஆன் பண்ணால் ஹிந்து அமுக்குனா வெடிக்காது, சிவபெருமானுக்கு டேரெக்டாக போயிடும், சிவபெருமான் தடுத்துட்டு வராத? என்னடா பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ முஸ்லீம்னா தீவிரவாதி. ஏன்னா முஸ்லீம் வந்தால் குண்டு வச்சுருவாங்களாம், தீவிரவாதத்தில் ஈடுபட்டுருவாங்களாம், அதனால முஸ்லீம்ஸை வரவிடாமல் தடுத்துடணும். ஆனால் ஹிந்துக்கள், பௌத்தர்கள் இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட மாட்டாங்க. நீங்கள் இலங்கை பக்கம்லாம் நீங்கள் போய் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இலங்கையில் எத்தனை கொலைகள், அசாசினேஷன் புத்த பிக்குகள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? புத்த பிக்குகள் அசாசினேஷன் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அதுவும் முக்கிய பிரதமர், அவங்க ஊர் பிரதமர் எல்லாமே கொண்டிருக்காங்க. உடனே வந்துட்டு எந்த அடிப்படையில் தீவிரவாதத்துக்கு நீ மத சாயம் பூசுற? மதங்களுக்குள்ள தீவிரவாதம் இருக்குது, எல்லா மதத்துலையும் இருக்குது. இப்போ இந்துவில் கூட ஆர்எஸ்எஸ்னு ஒரு தீவிரவாத அமைப்பு சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த நாட்டுடைய பிதாவாக இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய தந்தையாக சொல்லப்படக்கூடிய, மகானாக இருக்கக்கூடிய காந்தியை கொன்னது என்ன? ஒரு தீவிரவாத அமைப்பு தானே, ஒரு தீவிரவாதி தானே, கோட்சேங்கிற தீவிரவாதி தானே கொன்னான் காந்தியை. அந்த கோட்சே எந்த மதத்தை சார்ந்தவன்? அவன் இந்து மதத்தை சார்ந்த ஒரு இந்து மத தீவிரவாதி. அவன் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு தீவிரவாதி இயக்கத்தை சார்ந்தவன். இப்போ இது என்ன சொல்லுவ நீ? என்ன சொல்லுவ? அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கத்தை அப்பவே தடை பண்றாங்க, அது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அம்பேத்கருங்கிற ஒரு சட்டத்தை நான் அப்படியே நடுவுச்சியில் நிப்பாட்டுற ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் எப்படி நீங்க தடை பண்ணலாம், ஆர்எஸ்எஸ் எப்படி தடை பண்ணலாம், புரியுதா? ஆர்எஸ்எஸ் எப்படி தடை பண்ணலாம்? அம்பேத்கர்னு ஒருத்தர் வந்து அப்படியே வந்து நடுவில் நின்று போராட்டம் பண்ணி அதுக்கு தடையெல்லாம் வந்து ரத்து பண்றதுக்குலாம் உதவிகள் செய்யறாரு. இங்கே இதுதான் இங்கே அரசியல். இந்திய அரசியல்ங்கிறது இதுதான் இங்கே அரசியல். அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டு இவங்களே வந்து புகழாரம் கூட்டிட்டு அலைவாங்க. ஆனால் வரலாறு எடுத்து படித்தோம்னா எங்கே எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்குது. யாரை நம்புறது, யார் சொல்கிறது ஓ அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம்னா என்னடா அது இவ்வளோ நாறுதுன்னு இருக்கும். அப்போ இதுதான். அப்போ குண்டு எவன் வச்சாலும் வெடிக்கும் ராஜா. அந்த குண்டு ஒருத்தன் வெடிச்சா நான் அவனை கைது பண்ணுறல, அவனை தூக்கில் தொங்க போடு. அப்பயும் அவர் இஸ்லாமியர் அதனால தூக்கில் தொங்க போடுவோம், அவர் ஹிந்து அதனால தூக்கில் தொங்க போட மாட்டான்னு சொல்ல போறியா? இல்லை, ஒருத்தன் குற்றம் செஞ்சானா அந்த குற்றத்துக்கு ஈக்குவல் தண்டனை தானே. ஒரு ஹிந்து செஞ்சாலும், முஸ்லீம் செஞ்சாலும், கிறிஸ்டின் செஞ்சாலும் ஈக்குவல் தண்டனை தானே. இல்லை அதையும் மாற்ற போறீங்களா? உங்கள் சனாதானத்தில் என்ன சொல்லுதுன்னா, அது பூணூல் போட்டிருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் தப்பு செஞ்சாலும் உங்களை நாடு தாங்க கடத்தணும், அவங்கள வந்து கொலை செய்யக்கூடாதுங்க. கொலை செஞ்சால் பிரம்மஹத்தி தோஷம் வந்துருங்க. இந்தியாவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தால் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நாடு உருப்பிடுமா? அதனால இந்த வேதங்களும் இந்திய ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிராமணன் தவறு செய்யும் பொழுது அவனை நாடு கடத்தணும் தான் சொல்லுது. அதனால இனிமேல் ஒரு பிராமணன் கொலை செய்தால் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து, வீசா எடுத்து கொடுத்து அமெரிக்காவுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருவோங்க. இது மாதிரி சட்டத்தை மாற்ற போறியா? நாளைக்கு சொன்னா சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி மாற்ற போறீங்களா? இல்லை, ஒரு பிராமணன் கொலை செய்தாலும் அந்த கொலை குற்றம் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறதோ, மரணம் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை இருக்குன்னா அதை தான் கொடுக்கணும். இவர் முஸ்லீமே, இவர் பிராமணரு பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் நாளை நீங்கள் பிரித்து பார்ப்பீர்களோங்கிற சந்தேகம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இந்த சிஏ சட்டத்தின் மூலியமா. அப்படிதான் தோணுது. என்ன ஒரு வரக்கூடியவன் அவன் எந்த மதத்தவனா இருந்தா என்ன? இதுக்கு முன்னாடி இல்லாமல் ஒரு இப்போ புதுசாக வந்து இந்த மதத்தவனா இருந்தா நீ எப்படி நீ கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை. நான் இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் இஸ்லாமியன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அவன் ஹிந்துன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அவன் சொல்கிறது தானே. அவன் சொல்லுவான் நான் வந்து ஹிந்துங்கன்னு சொல்லுவான், நீ அதை நம்பிக்கிட்டு கொடுக்கணும். அது ஏன்னா நம்பிக்கைடா ராஜா. இதெல்லாம் இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இது ஒவ்வொருத்தனுடைய நம்பிக்கை, அது மாறக்கூடியது. அப்போ இதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த இந்தியாவில் இப்படி ஒரு சட்டம் என்பது கொடுக்கப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது பாஜகவால்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உலக மத்தியில் இந்தியா வந்து ஒரு இந்துத்துவ நாடு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த இந்துத்துவத்தில் தமிழர்களுக்கு இடம் இல்லை. அதனால தான் சொல்கிறேன் தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு. நீ ஏன் கோச்சுக்கிற? தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னா நம்ம ஆளுகளே 4 பேர் தமிழை வந்துட்டு நீங்கள் என்னங்க ஹிந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, எனக்கு சங்கடமாக இருக்குங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்ல, இப்போ நான் சொல்லலாரா? நான் சொல்லலை. இந்தாப்பா நீ போய் கேளு, யாரெல்லாம் தமிழன் ஹிந்து, ராஜராஜ சோழன் ஹிந்து, அவர் இந்த சந்துல வாழ்ந்தார் அதனால் அவர் ஹிந்து அப்படின்னு சொல்கிறான்ல, அவனை போய் கூப்பிட்டு கேளு. எதன் அடிப்படையில் ஈழத்தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் இந்த சட்டத்துக்குள்ளே கொண்டு வராமல் வச்சுருக்கீங்க? ஏன் இலங்கையை கொண்டு வரல? இலங்கை ஒரு எல்லைப்புற நாடு, இலங்கையிலிருந்தும் மக்கள் வந்திருக்காங்க, அகதிகள் முகாமில் இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் குடியுரிமை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஹிந்துக்கள் தான், அவங்களும் சிவனை வழிபடுறாங்க, முருகனை கும்பிட்றாங்க, விநாயகரை கும்பிட்றாங்க, எல்லாம் அதுலேயும் வைணவர்களும் இருக்காங்க, ஈழத்தமிழர்கள் வைணவர்களும் இருக்காங்க, ராமனை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க, விஷ்ணுவை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லு. ஏன்னா சைவம் மட்டும் நான் சொல்லலை, வைணவத்தை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க.
இவங்களுக்கெல்லாம் வந்து குடியுரிமை கொடுக்கலாம்ல. ஏன் இந்த சட்டத்தில் குடியுரிமை கொடுக்காம நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏன் வெறும் அந்த நாடுகளை மட்டும் போட்டிருக்கீங்க? இந்த நாட்டை ஏன் இன்க்ளூடே பண்ணலைன்னு ஒரு கேள்வி கேளு. அப்போ புரியும் இவங்களோட வன்மம், தமிழர்கள் மீது இந்த கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய வன்மம் என்னன்னு. அது தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்த மண்ணின் மைந்தர்கள் மீது அவருக்கு ஒரு வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் இலங்கையை வந்து கணக்கிலே வச்சுக்கல. அப்போ நம்ம எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? சரி, இதை சொல்கிற அதே குரூப்பு எங்களுக்கு வந்து உள்நுழைவு சீட்டு வேணும்டா, இன்னர் லைன் பர்மிட் வேணும்டா, எவன் வேணா வந்து இங்கே இந்த நாட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா, தமிழ்நாட்டில் நாளைக்கு என்னோட நாடு இருக்குமானே தெரியலடா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம மனிதர்கள், மனுஷனுக்குள்ளே வேற்றுமையா, மொழி அடிப்படையில் வேற்றுமையா அப்படிமா அப்படிதான் பண்ணுறான். இப்போ இந்த கேள்வியை கேளு. அதாவது மொழி அடிப்படையில் வேற்றுமை பண்ணக்கூடாது, மத அடிப்படையில் வேற்றுமை பண்ணலாம். அது சரி, மொழி அடிப்படையில் தானே வேற்றுமை பண்ணக்கூடாது, மத அடிப்படையில் பண்ணுறான். அடிப்படையை புரிஞ்சுக்கோ. உனக்குன்னு நீ ஒரு வீடு கட்டுறேன்னா அந்த வீட்டுக்கு உரிமையாளன் நீ. அதே போல் என்னோட முன்னோர்கள் எனக்குன்னு ஒரு நாடு கட்டியிருக்கான். இதுக்கு முன்னாடி இது என்ன? தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லை, என்னவா இருந்திருக்கும்? இது முழுக்க முழுக்க காடு, அடர்ந்த காடு. இன்றைக்கி எப்படி விவசாய நிலம், தஞ்சை டெல்டா என்ன நல்லா இருக்குது பாருங்க. அப்பா காவேரியில் கல்லணை கட்டின கரிகாலம் எது இருக்கு? எத்தனை வருஷமாக இங்கே உட்காந்து இந்த மண்ணை வளப்படுத்தி, இந்த மண்ணை பலப்படுத்தி, இந்த மண்ணுக்கு உள்ள எத்தனையோ போர்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதும் இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்து இந்த மண்ணுக்கு உரமாக இருக்கக்கூடிய எனது முன்னோர்கள் இந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம், பண்பாடு, மொழியியல் கூறுகள், வரலாறு எல்லாத்தையும் கட்டமைச்சு இந்த இது உருவாயிருக்கு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் என்னோட இறையாண்மை. இதை அழிச்சிடலாம். எவனோ ஒருத்தன் இங்கே வந்து என் நாட்டுக்குள்ள வந்து பான்பராக துப்பி இப்போ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் மாற்றலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம தட்டி கேட்கக்கூடாது. ஆனால் இங்கே இந்தியாவுக்கு மட்டும் எவனும் வந்து அப்படி மாற்றிடக்கூடாது. இந்தியாவுக்கு முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், எல்லா இந்தியர்களும் குள்ளா போட்டுருவாங்க. அவன் வந்து எல்லாரையும் முஸ்லீம். இது மாதிரி ஒரு இன்செக்யூரான ஒரு புத்தி கொண்ட ஒரு மனிதனை எவனா பார்த்துருப்பீங்களா? எவனா பார்க்க முடியுமா? இப்போ ஒரு தான் நம்ம ஊருக்கு நம்ம வீட்டில் பொண்டாட்டி இருக்கோம், புள்ள இருக்கோம், கூட்டிகிட்டு போகிறோம். நான் பொண்டாட்டி பிள்ளை வெளியில் கூட்டிகிட்டு போனால் எவனாவது அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டா? இது வந்து என்னடா சந்தேகம், உன் பொண்டாட்டி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, உன் புள்ளக்குட்டி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா? அதுதான் நம்ம இந்தியாவுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி, முஸ்லீம் வரான், வந்தோடனே கன்வெர்ட் பண்ணிடுவான். முஸ்லீம்ஸ் வந்தால் எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணிடுவான், எல்லாருக்கும் உள்ளா போட்டுருவான். தம்பிகளா, கிட்டத்தட்ட 600 வருஷம் முஸ்லீம் ஆண்டிருக்காண்டா இந்தியாவை. இஸ்லாமிய அரசுகள் இந்தியாவை 600 ஆண்டுகள் ஆண்டிருக்குது. இந்த 600 ஆண்டுகள் ஆண்டுமே இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்கள் யார்? 600 வருஷம் ஆள்றான் முஸ்லீம். 600 வருஷம் ஆண்டு அந்த முஸ்லீம் அரசுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், டெல்லி, நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டை அவன் முஸ்லீம் பெரிய அளவுக்கு 40 வருஷம் ஆண்டிருக்கான். தமிழ்நாட்டை கணக்கில் எடுத்துக்காதீங்க, நீங்கள் வட இந்தியாவை மட்டுமே கணக்கில் எடுங்க, உத்தரப்பிரதேசத்தை மட்டுமே கணக்கு எடுங்க, மத்திய பிரதேசத்தை மட்டுமே கணக்கில் எடுங்க. எத்தனை வருடங்கள் ஆண்டிருக்காங்கன்னு பாருங்கள். டெல்லி சுல்தானே இவங்கெல்லாம், இந்த சுல்தானேட்ஸ்லாம் எத்தனை வருடங்கள் ஆண்டிருக்காங்க? குறைந்தது 400-500 வருடங்கள் நிலையான ஆட்சி. 400-500 வருடம் ஆண்ட இஸ்லாமிய பேரரசுகள் இருந்த பகுதிகளிலேயே மெஜாரிட்டி பாப்புலேஷன் யாருன்னு பார்த்தா இந்துக்கள் தான். 400-500 வருஷம் அன்னைக்கு கத்தி எந்த சட்டமும் பெருசாலாம் செல்லாது. அந்த அரச சட்டங்கள் தான். செக்குலர் நாடாக இருக்கணும், நீங்கள் வந்து இவர் வந்து அக்பர் வந்து செக்குலரான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிலாம் அங்கே அவசியமே கிடையாது. அவன் சட்டம் என்ன சொல்கிறான்னா அவன் சொல்கிறது தான் சட்டம். அவன் தூங்கி எந்திரிச்சு வந்து நாளைக்கு இந்துக்கள் யாரும் இருக்கக்கூடாது, கொன்று கோழி அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அடுத்த நாள் ராணுவம் வந்து எல்லாரும் வெட்டி சாய்க்கும். அவன் தூங்கி எந்திரிச்சு வந்து சொல்லணும். ஒரு அரசு ஆட்சின்னா அதுதான். தூங்கிட்டு இருப்பார், கனவு வரும், இந்துக்கள்லாம் கெட்டவங்க எந்திரிப்பார். எந்திரிச்சிட்டு நம்ம நாட்டில் யாரும் இந்துக்களாக இருக்கக்கூடாது, ஒன்றா கன்வெர்ட் ஆகணும், இல்லைன்னா செத்து போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க. அந்த அரசர், ஒரு முஸ்லீம் அரசர், படை இருக்கும், அப்படியே போனான்னா ஊரில் எல்லாரும் வெட்டிக்கு சாதிச்சுட்டு இருப்பான். எவெல்லாம் இஸ்லாமத்துக்கு மாறணும், இல்லைன்னா மாறாதேன்னு சாகடிச்சிருப்பான். ஒரு நொடியில் அவனால் மாற்றிட்டு போயிருக்க முடியும். அன்னைக்கு மாற்றலையே, மாற்ற முடியலையே. அவன் நினச்சிருந்தாலும் அவனால் மாற்ற முடியாதுங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் தான். ஏன்னா அவன் ஏற்றுக்கணும். ஒரு மதத்தை வேணால் அப்படிலாம் திணிச்சிட முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அவன் ஏற்றுக்கிட்டா தான் மாறுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார்ந்து இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவோம்? உன் மதத்தை நீ வளர்க்குற, உன் மதத்தை பாதுகாக்கணும்னா உன் மதத்தில் மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோ. சமத்துவம் வந்தால் தான் நம்பிக்கை வராங்க. அதை உன் மதத்தில் முதல்ல கொண்டு வா. இறைவனோட அணுகுவதற்கு எல்லாருக்கும் ஒரு முறை அப்படிங்கிறத கொண்டு வா. பிறப்பால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு முறையில் தான் இறைவன் அணுக முடியும். நான் வந்து நம்ம இந்த கேட்டகரி வச்சுருப்பேன், நீ ஊரில் வாசல் நிற்கணும், நான் அதுக்கு கருவறைக்குள்ள வரைக்கும் நான் தான் போவேன், இதெல்லாம் பண்ணாத. எல்லாரும் சமம்னு சொல்லி கொண்டு வா. அப்போ இறைவனை நாடி எல்லாரும் வருவாங்க.
அதை செய்யி. அதெல்லாம் செய்யாமல் என் மதத்தை வளர்க்குறதுக்கு உடனே எல்லா மதத்தவர்களும் எதிரானவர்கள், மற்ற மதத்தவர்கள் எதிரானவர்கள்னு ஒரு ப்ரொபகண்டாவை நீ தொடர்ச்சியாக பரப்புற. அவனுக்கு அவன் மதம் பெருசு. உனக்கு உன் மதம் பெருசாக இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏன்னா உன் மதத்தில் ஏற்றத்தாழ்வை வச்சுக்கிட்டு இருக்க. அதை நீ முதல்ல ஒளி. அதை நீ ஒழிக்க உன் மதத்தவர்களுக்கும் அந்த பெருமிதம் வந்துடும். அப்போ இந்த மதத்துக்குள்ளே இருக்கிறதாண்டா நமக்கு பெருமைன்னு அவன் நினைக்க ஆரம்பிப்பான். இந்த வேலையை செய்யாமல் இவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, அதனால உள்ளே வராங்க, உள்ளே வந்து அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, அவங்க ஜிகாத் பண்ணிடுவாங்க, அதனால வந்து இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தா கேட்டால் வந்து இஸ்லாமியர்கள் பண்ணுங்க இதில் இவ்வளோ தீவிரவாதம் நீ நம்ம இப்படியே யோசிய. நீ எந்த இஸ்லாமிய நாட்டு நீங்களாம் சும்மா விட்டு வச்சுருந்தீங்க சொல்லுங்கள்? சரி, அவன் தீவிரவாதம் பண்ணுறான், குண்டு வெடிக்கிறான், எல்லாம் ஓகே. எந்த இஸ்லாமிய நாட்டில் நீங்கள் யாரும் அதிகாரம் செய்யாமல் இருந்தீங்க? உலக நாடுகள்கிட்ட கேள்வி கேட்போம். எல்லா இஸ்லாமிய நாடுலையும் நீ போய் அதிகாரம் பண்ணலையா? பிரச்சனை பண்ணலையா? சரி, நீ சொல்கிற தீவிரவாத இயக்கத்துக்கு எந்த நாடுற ஃபண்டிங் பண்ணாமல் இருந்துச்சு? ISIS அமெரிக்கா ஃபண்டிங். அல்கொய்தா அமெரிக்கா தாங்க தொடங்கினது. ஒசாமா பின் லாடன் அவர் CIA ஏஜென்ட்டு. இதெல்லாம் வெளிநாட்டில் பிறந்து வெளிநாட்டில் வளர்றவங்க எப்படி தீவிரவாதிகளாக மாறினாங்க? அவன் இப்போ ட்ரெயின் பண்ணி அனுப்பி விட்றான். போய் அந்த நாட்டில் போய் எதுக்கு? ஆயில் வள சுரண்டல் நடந்துக்கிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடக்குது. தாலிபான்கள் யார் பண்ணது? அமெரிக்கா. அப்புறம் இங்கே உண்மையான தீவிரவாதி யார்? கூப்பிட்டு ட்ரம்ப்பு ரொம்ப நண்பர், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் பேசுகிறீங்கல்ல, இந்த அமெரிக்கா தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாத இயக்கங்கள், நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்கள் எதெல்லாம் நீ தடை பண்ணி வச்சிருக்கியோ அத்தனை தீவிரவாத இயக்கத்துக்கு பின்னாடி அமெரிக்கான்னு பார்த்தா அந்த அமெரிக்கன் தான் இருக்கான். இன்னும் என்ன பண்ணலாம் நம்ம? இப்போ அமெரிக்காவுக்கு தடை போடுங்க. ஒரு நல்ல நாடு, அமெரிக்காவுக்கு தடை. இனிமேல் அமெரிக்க பொருட்கள், அமெரிக்காவுடைய வேலை வாய்ப்பு, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, ஏன்னா வந்து தீவிரவாதத்தை வளர்த்தவன் அவன் தான். இந்த திராணி இருக்கா? இந்த உண்மையை பேசினாச்சும் முடியுது அவங்களாலாம்? பேசுங்கடா முதல்ல. அது பாருங்கள், அமெரிக்கா தாங்க இந்த தீவிரவாதத்தில் தொடங்கியிருக்கு. இதான் உண்மை தானே இது? நம்ம என்ன இல்லாதது சொல்கிறோமா? கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் பேசுகிறதுக்கு தயக்கம். ஏன்னா அமெரிக்கா நீங்கள் பலமான நாடு. இந்த பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, இந்த பங்களாதேஷ்லாம் என்ன அவங்கள்ட்ட இராணுவ பலம் இருக்குது? உங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட பெரிய அளவு இராணுவ பலம் கிடையாது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவ்வளோ சொன்னேன், ஏன் திபத்துலேருந்து வரவங்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கல? இதுக்கு நீ பதில் சொல்லிடு. திபத்தும் எல்லையில் தான் இருக்குது. இலங்கையில் எங்கள் மேலே இருக்க வெறுப்பில் நீ பண்ணலைங்கிறது எனக்கே தெரியுது. உங்கள்கிட்ட நான் கேட்கல, விட்டுரு. திபத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திபத்திலேருந்து புத்த பிக்குகள் எத்தனையோ பேர் சீனாவுக்கு எதிராக பயந்து கொண்டு, சீனாவுடைய ஆதிக்கத்துக்கு பயந்துட்டு நிறைய பேர் இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஏன் அவங்களுக்கு நீ வந்து அடைக்கலம் கொடுக்கல? புத்த பிக்குகள் தானே, புத்த மதத்தவர்கள் தானே. இந்த சட்டம் அங்கே பொருந்தணும்ல, ஏன் பொருந்தலை? இங்கே நீங்கள் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீனாவுக்கு அது வசதியாக போயிடும். அது உங்களுக்கு தெரியுது. இங்கே நீங்கள் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீனாவுக்கு அது வசதியாக போயிடும். திபத்தை ஆக்குபை பண்ணிடுவான். திபத்தை அவன் ஆக்குபை பண்ணானா உனக்கு குடைச்சல். இவ்வளோதான் விஷயம். இங்கே நம்ம சட்டம் கொடுத்து திபத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிப்புனா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வாங்க, நாங்கள் குடியுரிமை தரோம்னு இவங்க ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா திபத்தில் மக்கள் ஏதாவது பிரச்சனை வரும்போது டப்படம் கூட்டமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. சீனாவுக்கும் வசதியாக போச்சு, அப்படியே வந்து ஆக்குபை பண்ணிடும். சீனா ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது சீனா ராணுவம் வந்து இறங்கிடும், சீனா வந்து நாட்டை கைப்பற்றிடும். அது இந்தியாவுக்கு பெரும் குடைச்சல். உடனே இந்த விஷயத்தில் மட்டும் அப்படி திபத்து. அப்போ யாருக்கு பயந்து நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்க? சீனா மேலே ஒரு பயம். அப்படி இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு என்ன காரணம் சொல்லுங்கள்? எல்லா நாட்டுக்கு ஒரு சட்டம் வைக்கும்போது திபத்தும் அதே பகுதியில் தான் இருக்குது. அதே எல்லை பகுதியில், வடக்கில் இருக்க எல்லை பகுதியில் தான் திபத்து இருக்குது. அங்கே புத்த பிக்குகள் தான் இப்போ பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சீன இராணுவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவங்க உள்ளே வராங்க. சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமே, அது பண்ணக்கூடாது. அப்போ முழுக்க இவர்கள் செய்வது இங்கே அரசியல். என்னன்னா இங்கே இது எதுக்கு இந்த அரசியல் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த இஸ்லாமியர்கள் வந்து கொண்டு வச்சுருவாங்க, இஸ்லாமியர்கள் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க, இதெல்லாம் கிடையாது. மதவாத ரீதியாக இந்தியாவில் பிரிவினையை உருவாக்குதல். இப்போ இதை காரணம் காட்டி நாங்கள் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பண்ணிட்டோம் பாருங்கள். நாங்கள் தான் சுத்த அக்மாருக்கு நமக்கு ராமர் கோயில் கட்டியிருக்கோம், தண்ணிக்குள்ளே டைவ் அடித்து போய் கிருஷ்ணரை கும்பிட்றோம். இந்த பாருங்கள் CAA சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம். அதில் பாருங்கள், அதனால் இஸ்லாமியர்கள்லாம் வந்து இனிமேலாம் இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்தே வைக்க முடியாது, அதுலாம் பிரச்சனை இதாயிரும். அதனால் எங்களுக்கு நீங்கள் வாக்கு போடுங்க. அதனால் ஹிந்துக்களே, மேரா ஹிந்து ராஷ்டிரம் ஹே, ஓட்டு போடு ஹே, அகண்ட பாரதத்துடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுறோம் ஹே,
உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இந்த நாடுகள் எல்லாரும் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஹிந்து நாடாக இந்தியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. ஹே, எனக்கு வாக்கு போடுங்க ஹேங்கிற ஒரு ஒரு அற்ப அரசியலுக்காகத்தான் இந்த நாடகம்லாம். சரிங்க, அதெல்லாம் ஓகே. இது வெளியிலேருந்து வர இஸ்லாமியர்கள் தானே பாதிக்குது. இங்கே உள்ளே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏங்க இந்த சட்டத்துக்கு எதிராக இந்த குதிக்கிறீங்க? இந்த கேள்வி எல்லாருக்கும் வருது. ஏன் இந்த குதிக்கிறோம்னா, அது சிஏஏ சட்டத்துக்காக குதிக்கல. சிஏஏ சட்டத்தில் ஒரு இஸ்லாமியனாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரால் குடியுரிமை பெற முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சரத்தை இப்போ உருவாக்கி சொல்லிட்டீங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்டில் முன்னாடி அப்படி கிடையாது. ஒருவன் வந்து எந்த மதத்தவனாக இருந்தாலும் அவன் 12 வருஷம் இந்தியாவுக்குள்ளே வாழ்ந்துருந்தானா அவனுக்கு குடியுரிமை கொடுக்கணும். ஆனால் இப்போ இந்த சிஏஏ சட்டத்துக்குள்ள ஒரு சின்ன சரத்தை செருகிறது மூலமாக அவர் எந்த எல்லை பகுதியிலிருந்து வந்தவர், அவர் எந்த மாநிலத்திலேருந்து உள்ளே வந்தவர், இதெல்லாம் கேள்வியாகுது. இப்போ கேள்வியாகுது அவர் எந்த மதத்தவர், எந்த மதத்தவராக இருந்தால் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம், எந்த மதத்தவராக இருந்தால் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அவன் எழுதி கொண்டு வந்துட்டான் சட்டத்துக்குள்ளே. முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பதறாங்கன்னா, சிஏஏ சட்டத்துக்காக கிடையாது, மாறாக என்ஆர்சி சட்டம் அடுத்த பாஜகவுடைய அடுத்த பிரம்மாஸ்திரம். என்ஆர்சி சட்டம்னா என்னன்னா, நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன். அதாவது தேசிய அளவில் இந்திய குடிமகன்களை ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னங்க நமக்கெல்லாம் ஓட்டர் ஐடி இருக்குது, இப்போ ரேஷன் கார்டு இருக்குது, நம்ம குடியுரிமை பெற்றனால தானே இதெல்லாம் இருக்குது. ஆமாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் பிறப்பீங்க, இந்தியாவுக்குள்ளே பிறப்பீங்க. நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இப்படியே குழந்தையாக பிறப்போம், இப்படி கண்ணு முழிச்சு பார்ப்போம், நமக்கு அப்பா யார் அம்மா யாருன்னே தெரியாது, சுற்றி எல்லாம் நிற்பாங்க, என்னடா நடக்குதுன்னு இப்படி முழிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், இவங்க தான் தாய்ப்பால் தராங்க, இவங்க தான் அம்மா, இவர் தான் நமக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, இவர் தான் அப்பா. இது நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம்? ஓ இதோ இங்கே இப்படிலாம் இருக்குது, ஓ இது இந்தியாவா, ஓ இதுதான் இந்தியாவோட தேசிய கீதமா, இப்படி தான் நமக்கு ஒன்றொன்னா விஷயம் தெரிய வந்து அப்படியே வளர்ந்து வரோம். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம், இதில் அரசியல் இருக்குது இப்படின்னு தெரிய வருது. இதுதான் உலகத்தில் பிறக்கிற எல்லா நாட்டிலையும் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு இந்திய நாடு தான் நீ இந்தியன். பாருங்கள், இந்திய நாடு தான் என்ன சொல்லுது, யூ ஆர் இந்தியன். ஏன் யூ ஆர் இந்தியன்? நீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு இந்திய எல்லை பரப்புக்குள்ளே நீ பிறந்த, அதனால் இந்த பற்றியே நாங்கள் தான் உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், அதனால் நீ இந்திய தேசிய கீதத்தை பாடணும், அது சினிமா தேட்டரில் நாங்கள் அதை பாட்டை போடுவோம், நீ எந்திரிச்சு நிற்கணும். இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து நம்மளை வந்து நீ ஒரு இந்தியன்னு இந்தியா இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இந்தியா இந்தியர்களை பார்த்து நீங்கள் இந்தியர்கள்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த என்ஆர்சி சட்டம் வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவை பார்த்து நான் இந்தியன் சொல்லணும். அது எப்படி எனக்கு தெரியும்? நான் இந்தியன் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் ஒரு அனாதை குழந்தை, எனக்கு குப்பத்தொட்டிலேருந்து தான் எடுத்தாங்க, எப்படி தெரியும் நான் இந்தியன்னு? எனக்கு அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது. இப்போ நீ என்ன சொல்கிற, நீ இந்தியன்னு ப்ரூஃப் பண்ணுங்கிற. எப்படிங்க ப்ரூஃப் பண்ணுறது? தாய்மணிக்குடினாலும் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறேங்க, செல்யூட் அடிக்கிறேங்க, அதெல்லாம் கிடையாது. அப்புறம் உங்கள் தாத்தா யார்? எனக்கு அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது சார். உங்கள் தாத்தாவோட சொத்து பத்திரம் இருக்கா? 1947க்கு முன்னாடி உங்கள் குடும்பம் எங்கே இருந்துச்சு சார்? எனக்கு தெரியாது சார். நீ இந்தியன் கிடையாது போ. யோ இவ்வளோ வருஷம் நான் இந்தியாவில் தான் இருக்கேன், எனக்கு ரேஷன் கார்டெலாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் செல்லாது, நீ ஏமாற்றி கொண்டு இருந்தாய். நீ ஏன் பாகிஸ்தான் வழியாக வந்த தீவிரவாதியாக இருக்கக்கூடாது? ஆகவே நீ இந்தியன் கிடையாது. உன்னோட தாத்தா இங்கே இல்லைப்பா, உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியலப்பா. இதுதான் என்ஆர்சி. இந்த சட்டம் அடுத்து வரப்போகுது, அதை அவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் இஸ்லாமியர்கள் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, சரி அப்போ நான் இந்தியன் கிடையாதா? ஆமாம். சரி இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்படியா, வா இப்போ உனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணுமா? ஆமாங்க வேணும். சரி ஓகே. நீ எந்த மதத்தை பின்பற்ற? நான் வந்து ராமனை வழிபடுகிறேன். அப்படியா? நீ வந்து அப்போ அப்போ நீ வந்து ஒரு ஹிந்து. சரி ஓகே. நீ ஹிந்து மதத்தில் இருக்க. சரி எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்க? நான் 12 வருஷமாக, அதுக்கு மேலே இருக்கேங்க, ஒரு 25 வருஷமாக இருக்கேன். அப்படியா? சரி ஓகே. சரிப்பா நீ இந்தியன் தான். அப்படிங்க? ஆமாப்பா நீ இந்தியன் தான். இப்போ இதே அனாதை குழந்தை, உன் பேர் என்ன? என்ன பேர்? அப்துல்லாவா? எந்த சாமி கும்பிட்ற? அல்லா. ஆஹா, நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்க? நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். ஆனால் உங்கள் தாத்தா தெரியாது, பாட்டேன் தெரியாது. அப்படி எப்படி நீ முஸ்லீமு? அவர் என்னை தத்தெடுத்து வளர்த்தவர் ஒரு இஸ்லாமியர், அவர் எனக்கு அப்படியே அதை கற்றுக் கொடுத்துட்டார். ஓஹோ இதெல்லாம் செல்லாது. நீ என்ன பண்ணுற? கேம்புக்கு போ. என்னங்க கேம்புக்கு போக சொல்கிறீங்க? எனக்கு இங்கே இருக்குது, புள்ள குட்டிலாம் இருக்குங்க, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? சரி அவங்களுக்கு தாத்தா இருக்கா? எனக்கு தான் அப்பாவே யாரும் தெரியாது. அப்படியா? சரி புள்ள குட்டியோட உள்ள கேம்புக்கு போ. கேம்புக்கு போயிடுவான். இப்போ ஒருத்தன் இஸ்லாமிய, ஒரு அனாதை இஸ்லாமிய கேம்புக்கு தான் போய் ஆகணும். இந்த சட்டத்தில் கேம்புக்கு போய் உட்காந்துடணும். உட்காந்ததுக்கப்புறம் என்ன, அங்கே அப்போ தான் சிஏஏ சட்டம் உள்ள வருது. சிஏஏ சட்டம் என்ன சொல்லும்? நீ ஒரு பங்களாதேசி, நீ ஒரு பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவனாக இருந்தால், நீ முஸ்லீமாக இருந்தால் உனக்கு தான் இந்தியாவில் குடியுரிமையே கிடையாதே. அப்போ அவர் என்ன ஆவார்? காலம் முழுக்க அவர் இந்தியாவில் குடியுரிமையும் பெற முடியாது,
அவர் காலம் முழுக்க இஸ்லாமியனாக இருந்த குற்றத்திற்காகவே அவர் இந்தியாவில் அகதியாக மாற்றப்படுவார். இதுதான் என்ஆர்சி. என்பிஆர்னு ஒன்று இருக்குது, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் உங்கள் நம்பர் வந்தால் மட்டும்தான், உங்கள் பேர் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தியன். இதுதான் இதுவரை இந்திய நாடு தான் நீ எல்லாம் இந்திய பிரஜைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இனிமேது நம்ம வந்து இந்தியா கிட்ட சொல்லணும், நான் வந்து இந்திய பிரஜை தான், நான் இந்திய பிரஜை தான், என்னோட தாத்தா இங்கே தான் வாழ்ந்தாரு, என் பாட்டா இங்கே தான் வாழ்ந்தாரு, என்ன ஆதாரம், சொத்து பத்திரத்தை காட்ட வேண்டியது இருக்கும். அப்போ அனாதைகள்லாம் இந்தியர்களான சந்தேகம்தான். அதுவும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய அனாதைகள் காலி. சொத்து பத்து இருந்தால் தான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் வடக்கில் எல்லை பிரிவினையின் காலகட்டத்தில் நிறையா பேர் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்தவங்க இருக்கிறாங்க. அதில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பாகிஸ்தான் பகுதியிலேருந்து. இல்லை பரவாயில்ல நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம். இவங்களில் ஒரு சிலருக்கு சொத்து இருக்கும், சொத்து இருக்காது. இப்போ நமக்கே நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கிட்ட சொத்து இருக்குது? தாத்தையும் பாட்டெல்லாம் ஊரில் இருந்திருப்பார். எத்தனை பேர் சொத்து இருக்குது? நாளைக்கு அவன் நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடாதுன்னு என்ன உத்தேசம்னு சொன்னால் என்ன பண்ணுவ நீ? இது வரப்போகுது. பிஜேபி அடுத்த ஆட்சியில் இதை கொண்டு வந்தாங்கன்னா சோழி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு அவங்க சொல்லணும், நீ இந்தியன், நீ இந்தியன் இல்லை, நீ வந்து உன்னை ப்ரூஃப் பண்ணிக்கணும் நீ இந்தியன்ட்டு. எப்படி ப்ரூவ் பண்ண போகிற? அவன் இஷ்டத்துக்கு உனக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கணும். உன் தாத்தா சொத்து இது இருக்கும். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, சொத்து கித்து இருக்குதுன்னா அவன் பிரச்சனை இல்லை. சொத்து இல்லாதவர்களுக்கு, குடும்ப அடையாளம் இல்லாதவர்களுக்கு, அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு ஆபத்து. இப்படி இருக்கக்கூடாது. சட்ட வரையறை என்றால் முறைப்படி இருங்க, இந்த மதத்தை வைத்து பிரிக்காதீங்க. இப்போ இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரே முறை தான், அந்த முறையை நாங்கள் அப்படியே கடைப்பிடிப்போம். அந்த இடத்துல மதம் தேவையில்லை. ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும், ஒரு இந்துவாக இருந்தாலும், ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர் நாட்டிலேருந்து வெளியில் வராருன்னா அவரை நாங்கள் இத்தனை வருஷம் வந்து கண்காணிப்போம். இத்தனை வருஷம் அவர் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்றாருன்னா அவருக்கு இந்திய குடியுரிமை கொடுப்பதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் ஒரு நல்ல செக்யுலர் நாடுக்கான அடையாளம். ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்காகவே நான் குடியுரிமை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தானே இந்த செயல். வேறு என்ன, எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேசத்தில் இருந்து, ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஒருவர் இஸ்லாமியர் என்பதற்காகவே நான் குடியுரிமை கொடுக்க மாட்டேன், ஒருவர் ஹிந்து என்பதற்காகவே நான் குடியுரிமை கொடுப்பேன். இதுதான் ஏன் மதவாதம்? இதைத்தாங்க நீ சொல்லி வச்சுருக்கீங்க. அது கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னால் புரியுது. எலாபரேட்டாக சொன்னால் புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இங்கே இருக்கிற சங்கி பயலுக என்ன பண்ணுறானுங்க, மத உணர்வை தூண்டி விட்டு இதில் என்ன பாதிப்பு இருக்குது? எவ்வளோ பெரிய நல்ல சட்டம் தெரியுமா, அருமையான சட்டம் தெரியுமா? இதுக்கு தமிழக அரசு ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கு. அதை நினச்சோன்னே எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. சிஏஏ சட்டத்தை நிராகரிக்கிறது தமிழக அரசு. நிராகரிச்சுட்டு போ. இதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல தமிழக அரசு நிராகரிச்சா என்ன, ஏற்றுக்கிட்டா என்ன? நிராகரிச்சிருச்சான் தமிழக அரசு. அது தீர்மானம் ஏற்ற போகிறாங்களாம். இதுவா எதிர்வினை? மத்திய அரசில் அவங்க வந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இமிகிரேஷன் லொட்டுலோஸ்லாம் பார்க்க வேண்டியது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. தமிழக அரசு என்ன பண்ணும்? பங்களாதேஷ்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு யார் வரா? என்ன அடிப்படையில்? அப்போ நீ என்ன சொல்ல வர? பங்களாதேசிகளுக்கெல்லாம் நான் ரேஷன் கார்டு கொடுத்து அவங்களை இந்திய குடிமகனாக மாத்திரன்னு சொல்ல போறியா? இது என்ன பேச்சு? இது பண்ண முடியுமா தமிழக அரசால்? இருக்கிறாங்க பங்களாதேசிகள் இருக்கிறாங்க, உள்ள நிறைய பேர் இமிகிரண்ட்டாக உள்ளே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்து அவங்கள தமிழ்நாட்டு குடிமக்களாக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்ல போகிறீங்களா? சொல்ல முடியாதுல்ல. அவன் வந்து வெளியிலேருந்து இல்லீகலாக வந்திருக்கான்னு சொன்னால் கைது பண்ணி நீ அவனை முகாமுக்கு தான் நீ அனுப்பி ஆகணும். இல்லை அப்போ உங்கள் காவல்துறையில் நாங்கள் கைது செய்ய மாட்டோம்னு சொல்ல போகிறீங்களா? நந்தினி அவங்க வாட்டு எல்லா மாநிலங்கள்லையும் வந்து வாக்காளர் அடையாள இதுக்கு வந்து அந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக பேசிட்டு வராங்க. அவங்கள தூக்கி உள்ளே போடுறீங்க. பிஜேபி சொல்லி போட்டுச்சுன்னா அது என்னன்னு தெரியல. தமிழக காவல்துறை கைது பண்ணி உள்ளே போடுது. எதுக்கு கைது பண்ணுது? அவங்க மத்திய அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு வாண்டடாக முன்னாடி போய் கைது பண்ணுறீங்க? இப்போ இவங்க மத்திய அரசு அப்படியே எதிர்த்து நிமித்துறாங்க. நீங்கள் எதிர்க்கணும்னா என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? அவங்க சிஏஏ சட்டத்தை என்ன, ஆமாம்மா மிக அருமையான சட்டம், சரி இப்போ இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு நீ தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கணும். ஒரு ஆண்மையுள்ள அரசு அதை செய்திருக்கும். இன்னர் லைன் பர்மிட்டை தமிழ்நாடு தீர்மானமாக நிறைவேற்றுகிறது. இனி வட இந்தியர்கள் இங்கே வரும்பொழுது எங்கள் நாட்டில் பதிவு செஞ்சுட்டு இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஊழியருக்கும் நாங்கள் கணக்கு வைப்போம். இத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வேலை செய்யக்கூடாது. 5 ஆண்டுகளுக்கு மேலே அவன் வேலை செய்யணும்னா திரும்ப தமிழக அரசை தொடர்பு கொண்டு அவன் அணுகி அவன் அந்த வேலை செய்த 5 வருஷத்தில் அவன் மேலே எந்த குற்ற நடவடிக்கையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா திரும்ப நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். மற்றபடி அவன் இங்கே வந்து சொத்து பத்து வாங்க முடியாது, நிலங்கள் வாங்க முடியாது, அவன் இங்கே குடியுரிமை பெற முடியாது, அவனுக்கு ரேஷன் கார்டு தர முடியாதுன்னு சொல்லியிருந்தீன்னா நீ ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு நல்ல சரியான ஒரு முதல்வர் இந்த மாதிரி வந்திருக்கும் பேர். அதை விட்டுட்டு சம்பந்தமே நம்ம மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம். சிஏஏ சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் எப்படி நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க? என்ன ஆகிப்போச்சு?
தமிழக அரசு சிஏஏ சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிவிட்டது, ஆகவே இந்திய அரசு அந்த சட்டத்தை கைவிட்டுருமா? என்னது இது? அவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு சட்டத்துக்கு எதிராக மாநில அரசால் சட்டம் இயற்ற முடியாதுங்கிற ஒரு அடிப்படை தெரியுமா தெரியாதா தமிழக அரசுக்கு? அப்போ இந்த ஒரு இது நாடகம். அது இந்த ஹைப்பில் இஸ்லாமியர்களோட வாக்குகளை நம்ம பக்கம் அறுவடை பண்ணுறதுக்கு என்ன நமக்கு கிளப்பிடுவோம். உண்மையான எதிர்வினை என்பது, ஒரு சரியான எதிர்வினை என்பது இன்னர் லைன் பர்மிட்டை தமிழகத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறது. ஒரு தமிழ் தேசிய அரசு இருந்திருந்தால் இதை காரணமாக காட்டியே இன்னர் லைன் பர்மிட்டை உடனே கொண்டு வரும். உடனே தீர்மானம், அடுத்த நாள் தீர்மானம். இன்னர் லைன் பர்மிட்டு சங்கிகளால் பேசவே முடியாது. அப்படியே சிஏஏ நானும் வா, நானும் பண்ணுறேன், என் நாட்டை பாதுகாக்கணும், நானும் பண்ணுறேன், நீ வா, நீ இப்போ கதறிட்டு வா, கதறிட்டு வருவாங்க. மனிதனாக பார்க்க மாட்டீங்களா? நீ பார்க்கல, நான் மட்டும் ஏன் பார்க்கணும்? என்னங்க ஒரு இனவாத அரசாக செயல்படுறீங்களே. இப்போ ஹிந்திக்காரங்க இங்கே தங்கி சொத்து வாங்கிட்டே என்னங்க, முஸ்லீம் தங்கி சொத்து வாங்கிட்டே என்னங்க உனக்கு அப்படின்னு கேட்கணும். திஸ் இஸ் தக்காளி சட்னி, திஸ் இஸ் ரத்தம், திஸ் போத் சேம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது என்னடா எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தம்னு சொல்கிறீல, இந்த பாரு உனக்கு இப்போ ரத்தம் வருதா, இதுதான் இன்னர் லைன் பர்மிட். இனிமேல் என்ன பண்ணுறேன், இந்த வடக்குலேருந்து வரக்கூடிய நண்பர்களே, ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே இன்னர் லைன் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணால் தான் நீ உள்ளே வர முடியும். இல்லைன்னா அங்கேயே அப்படியே கிளம்பு, திரும்ப அப்படியே எப்படி தொத்திட்டு வந்து அப்படியே தொத்திட்டு போகணும்னு சொல்லி விரட்டி விடணும். இதை செஞ்சுதுன்னா அது ஒரு தமிழ்நாட்டு அரசு ஒரு அரசுன்னு நம்ம சொல்லலாம். இதை செய்ய மாட்டார்கள், செய்ய போவதும் கிடையாது. இதெல்லாம் செய்யணும்னா ஒரு முதுகெலும்புன்னு ஒரு பாகம் என்பது மனித உடலில் இருக்கணும். இந்த மண்ணின் மீது அக்கறை இருக்கணும், இந்த மக்களின் மீது அக்கறை இருக்கணும். திமுக அரசுக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீது அக்கறை இருக்கா? நேற்று செய்தி, 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் படிக்கணுங்கிறது இனி கிடையாது. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் இனி தமிழ் கட்டாயங்கிறது கிடையாது. ஏன் தெலுங்கர்கள் கையிலையும், கன்னடர்கள் கையிலையும், மலையாளிகள் கையிலையும், ஹிந்திக்காரர்கள் கையிலையும் தமிழ்நாட்டை நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் 10ஆம் வகுப்புக்கு என்னங்க, 1ஆம் வகுப்பு வரைக்குமே தமிழ் கட்டாயம் கிடையாது. நீ ஏன் குழந்தை பிறந்தோன்னு அம்மான்னு சொல்ற? நீ அம்மானே சொல்லாத, அதுவே கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. நீ என்ன எதுவுமே சொல்லாத, அம்மான்னு சொல்லாத, மம்மினே சொல்லு. பிறந்தோடனே அம்மான்னு அழுகாத. எதுக்குங்க தமிழ் பேசிட்டு இருக்கணும்? வேலைக்காரிக்கிற கூட தமிழ் பேசக்கூடாதுன்னு தானே எங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு. அவர் வழியில் நாங்கள் பின்பற்றி வரோங்க. என்னங்க முத்தமிழ் வித்தகர்னா சொல்கிறீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள்? என்னங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவன் தமிழ் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. 10ஆம் கிளாஸே தமிழ் படிக்கலைன்னா அவனுக்கு எப்படி தமிழ் எழுத தெரியும்? அப்போ நீங்கள் உங்களுடைய இந்த போர்ட்லாம் அதுதான் இங்கிலீஷ் இருக்குல்ல, அப்போ தமிழ் தேவையில்லை. தேவையில்லைங்கிறதுக்காக தானே இதை பண்ணுறோம். உனக்கு தேவைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே இதை பண்ணுறோம். இதுதானே? எப்படி தேவைப்படும் தமிழ்? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில். யார் வேணாலும் எந்த மொழியில் வேணாலும் எழுதி பாஸ் ஆகிக்கலாம், இங்கிலீஷே போதும். எவன் தமிழ் படிப்பான்? தமிழுடைய தேவை என்ன இருக்கும்? அப்புறம் யாருக்கும் தமிழ் தெரியலைங்க, தமிழ் எழுத தேவையில்லைங்க, அதனால பேங்க்கில் சலானில் கிலானில் எதுலேயும் தமிழ் சலான் இப்போவே இல்லை. இப்போவே சண்டை போட வேண்டியதாக இருக்குது. இப்போவே ஏடிஎம்மில் போய் பார்த்தா தமிழ் கிடையாது, யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைங்கிற. அப்போ நோக்கம் என்னன்னு பாருங்கள். இந்த ஆரியத்திற்கும் இந்த திராவிடத்திற்கும் நோக்கம் ஒன்று தான், தமிழ்னா அழிச்சிடணும். அழிக்கப்படுவீர்கள். ஒரு சரியான தமிழ் தேசிய தலைமைகளை நீங்கள் நாடி செல்லாமல் இருந்தீர்கள் என்றால் அழிக்கப்படுவீர்கள். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. உன் மொழி அழிய தான் போகுது. அப்படி தான் போவோம். இதை பாரு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தேவையில்லைன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படியே சைடு கிராப்பில் தமிழை காப்பவர்கள் உதயநிதி ஸ்டாலின் தமிழுக்காக உயிரை கொடுப்பேன். அவ்வளோ தயக்கம் அதில். ஏன்னா அதில் உயிரை கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை ட்ரெயின் ஒரு வேளை வந்துருமா, தண்டவாளத்தில் தலை கொடுத்தா ட்ரெயின் இப்போலாம் நிப்பாட்டுறதில்லை. இப்போலாம் அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வேகமாக வேறு வருது. நம்ம தாத்தா காலகட்டத்திலாம் ட்ரெயின் மெதுவாக தான் வரும், டப்புன்னு தலையை தூக்கிடலாம். நம்ம பாட்டு தமிழுக்காக உயிரை கொடுப்பேன், உயிரை கொடுறான்டுவாங்க. அதனால் அவர் அவ்வளோ தயக்கப்படுறாரு. தமிழுக்காக உயிரை கொடுப்பேன். உயிரை கொடுக்குற லட்சணம் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படிக்க வேண்டாங்கிற அந்த லட்சணம் தான் உயிரை கொடுக்கறதுக்கான லட்சணம். எங்களை பார்த்தா என்ன, எங்களுக்கு தமிழர்கள் தமிழனாக பிறந்துட்டாங்க கேன பைய கிறுக்கு பையன்னு தோணுதா அவங்களுக்குலாம்? அப்படிதான் தோணுதா? இவன் முட்டாளுங்க. இவன் ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு பிரியாணி பொட்டணத்துக்கும் இவன் வாக்கு போட்டுருவாங்க. இவனுக்கு நம்ம மிக்சி கிரைண்டரு அழிக்கிற செருப்பு எதையாவது நம்ம கொடுத்தோம்னா இலவசமாக ஓசியில் கொடுத்தா இந்த ஓசியை வாங்கிக்கிட்டு இந்த மானங்கட்ட கூட்டம் எங்களுக்கு வாக்கு போட்டுருங்க. உதய சூரியன் வருகிறது நம்ம பாட்டு போட்டோம்னா இவன் முட்டாள் வந்துருவாங்க. தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லிட்டு தாதா வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துருவாங்க. நம்ம என்ன தமிழ் மொழி அழிச்சாலும் ஒழிச்சாலும் குப்பையில் போட்டு அந்த தமிழ் மொழி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சென்னை இங்கிலீஷில் எழுதி போடுவாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்யும்.
நம்ம சென்னை இப்படி தான் போர்டு வைக்கிறது. நமது சென்னை வைக்க தெரியாது, அது தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷில் தான் எழுத முடியும். எங்கே போனாலும் ஆங்கிலம், எங்கே போனாலும் ஆங்கிலம். என்ன இத்தனைக்கு இந்த கட்சி தான் நாங்கள் தாங்க மொழிப்போர் தியாகிகளை கொண்ட கட்சி. இதுதான் மொழிப்போருக்கு நீங்கள் செய்கிற தியாகமா? தமிழ்நாட்டில் 10வது வரைக்கும் கூட தமிழ் கட்டாயம் இல்லை அப்படின்னா என்ன? எவன் நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நான். எப்படி தமிழ் மொழி எழுத்தூர்கள் எப்படி உயிர் வாழும் படிக்கல அப்படின்னா? இது காலேஜ் வரைக்கும் தமிழ் படித்தவர்களுக்கே நிறைய பேருக்கு தமிழில் சரளமாக பேச முடியாமல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு ஊடகங்களில் இன்ஃப்ளூயன்ஸில் பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நீ தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் ஒரு அரசு இறங்கணும்? அதை விட்டுட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச உயிரையும் வந்து பறிக்கும் விதமாக குழந்தைகளுக்கு தமிழ் படிப்பதே பாட புத்தகங்களில் தான், அங்கேயுமே தேவை கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வந்தா அப்படின்னா, ஒரு பக்கம் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்? ஹிந்தி படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அதுக்கு எதிராக நம்ம தாய்மொழி பாதுகாக்கணுங்கிற நோக்கம் தான் உங்களுக்கு இருக்கணும். ஹிந்தி தெரியாது போடான்னு இங்கிலீஷில் டிஷர்ட் போடுற இல்லை, அதான் புத்தி. ஹிந்தி தெரியாது போடா, இங்கிலீஷ் மட்டும் படிடா. ஈவேரா அதை தான் சொன்னார், அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு தமிழ் உணர்வு கிடையாது. எப்படி தெலுங்கருக்கு எப்படிங்க தமிழ் உணர்வு இருக்கும்? இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவருக்கு எப்படி இருக்கும்? தமிழை பயன்படுத்துவாங்க, ஏன்னா பேசினா நம்ம கூட கம்யூனிகேட்டிங். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கம்யூனிகேஷன் டூல். தமிழ் வந்து அவங்களுக்கு அதை வளர்க்கணுங்கிறோ இதெல்லாம் இந்த உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேங்கிறதெல்லாம் வந்து அப்படி சொல்லிக்கிறது. ஆக மொத்தம் நம்மை இங்கே தமிழ்நாட்டில் ஆள்பவர்களும் நமக்கு எதிரானவர்கள், இந்தியா முழுக்க நம்மை ஆள்பவர்களும் எதிரானவர்கள். 2 பேருமே எதிரான சக்திகள். இந்த எதிரான சக்திகள் உள்ளே இருக்கிற தமிழ் தேசிய சக்தி தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்துக்கு வரவில்லை என்றால் தமிழர்களை யாராலும் காக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. அழிவை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம எல்லாம் சொல்ல முடியல. உங்களுக்கு கொஞ்சம் நாச்சு தமிழ் மீது பற்று, இந்த மண்ணின் மீது பற்று இருந்துச்சுன்னா அவனுக்குலாம் எதுவும் கிடையாது. அவங்க இங்கே அணு உலை வைப்பான், அந்த அணு உலையில் வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு ஒன்று கொண்டு வந்து கண்டுபிடிச்சி வைப்பான். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் விபத்துக்குள்ளாச்சுன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக சாவிங்க. ஏன்னா அணு உலை நார்மலாக வெடிக்கும், இது ஃபாஸ்ட் பிரீடர் இன்னும் ஃபாஸ்ட்டாக வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பிரீடர், இந்த மாதிரி அவங்களுக்கு பரிசோதனை எலிகள் இருக்கக்கூடிய இடம், நம்ம டெஸ்டிங் லேபு. இங்கே நம்ம நல்லா வாழ்கிறோமா, நமக்கு நல்ல சுத்தமான காற்று வருது, அதெல்லாம் கிடையாது. இங்கே மலை இருந்துச்சு, அந்த மலைகளை பாதுகாப்போமா? இங்கே வந்து சித்தர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, எத்தனையோ மலைகளுக்கு பின்னாடி வரலாறு இருக்குது, எத்தனையோ புடைப்பு சிற்பங்கள் இருக்குது, எத்தனையோ கல்வெட்டுகள் இருக்குது மலைகளில், மலைகள் இடுக்கல்ல. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இயற்கையை பாதுகாத்து எங்களுக்கு என்ன? அடித்து உடச்சி எம்சாண்டா அனுப்பு, நாங்கள் அப்படியே பங்களா கட்டணும். இவ்வளோதான் அவங்க முத்தி. கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியாவில் வேறு எங்கேயாவது இந்த அளவுக்கு மணல் கொள்ளை நடக்குதா? எவ்வளோ எத்தனை மணல் லாரிகள் நம்ம தமிழக எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. கேரளாக்குள்ளே போகுது, ஆந்திராக்குள்ளே போகுது, கர்நாடகாக்குள்ளே போய் தயவு செஞ்சு ஒரு டோலில் போய் நின்றுப்பார். மணல் அள்ளி 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 கொண்டு போயிட்டே இருக்கான். வேறு எங்கேயாவது இந்த மணல் அப்படி வந்துக்கிட்டு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு மணல் வருதா? இங்கேருந்து போகுது லாரியில், வருதா? எவ்வளோ பெரிய சுரண்டலுக்குள்ளே உள்ளாகிட்டு இருக்க. நாளைக்கு என்ன உனக்கு இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அழிய போகிறோம். அதுலேருந்து விழிச்சு வரணும்னா நம்ம நான் தான் சொல்கிறேன், விளிம்பில் இருக்கோம். இன்னொரு 10-15 வருஷம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 10-15 வருஷத்துக்குள்ளே தமிழ் தேசிய அரசியல் என்பது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரல அப்படின்னா அவ்வளோதான், திரும்ப வரவே முடியாது. தமிழ் தேசிய அரசியலே இல்லாமல் போயிடும். தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியலே இல்லாமல் போயிடும். கொஞ்ச காலத்தில் தமிழனே இல்லாமல் போயிடுவான். அதான் நடக்க போகுது. கொஞ்சம் கூட வெக்கமும் மானமும் சூடும் சுரணையும் இல்லாத சில அரசியல்வாதிகள் கட்சியவே கலைச்சிக்கிட்டு நான் போயிட்டு அங்கே போய் சேர்றேன், இங்கே போய் சேர்றேன்ட்டு இந்த மானம் ரோசம் சூடு சுரணை அற்ற தமிழர்கள் இருக்கும் வரை தமிழனுக்கு விடிவில்லை. அப்போ மானம் ரோசம் சூடு சுரணை உள்ள தமிழன் யாருங்கிறத கண்டறிந்து அவருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத அந்த உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். நன்றி பாரு. நன்றி.